குரங்கும் நிழலின் நடுவே நரகம் உருவாகும் அழுகுகள் பார்ப்பது நீதியின் ஆட்டம் யாரன் எதிரி யாருக்கு முட்டம் ரத்தம் குழம்பும் நிழலின் நடுவே நரகம் உருவாகும் அழுகுகள் பார்ப்பது நீதியின் ஆட்டம் யாரன் எதிரி யாருக்கு முட்டம் கத்தி பேசும் மாரணம் உழுவு நீதி கேட்போம் இரவு பகல் பதிவு கொலை விளையாட்டு நெருங்கி வந்தா நான் தான் தீர்ப்பு எச்சரிக்கை ஒருவான் நடிக்க வேண்டாம் உண்மை தெரியும் இரத்த வாடை காற்றில் கரையும் மரணம். யோ அர்ஜுன் சொன்னா கேளியா, நான் அந்த கொலையை பண்ணலையா? யோ எதுவும் பேசாதயா, உன்ன மாதிரி ஆளுங்கனால தான் நாங்களாம் செத்துன்னு இருக்கோம். யோ கை வலிக்குது அந்த ஹேண்ட்ஸ்அப்னால. யோ என்னையா அவன் கொலை பண்ணலன்னு சொல்கிறான்? சார் ஆமாம் சார், நம்ம இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் விசாரிக்கிறது பெட்டர் சார். யோ பேசாமல் இந்த ஆளையே போட்டுட்டு கேஸே க்ளோஸ் பண்ணிடலாமே. சார் நியாயம் கிடைக்கணும் சார், மர்டர் நடந்திருக்கு சார். எஸ் சார். ஆமாம், நீ எங்கேயா போயிட்ட? முக்கியமாக ஒன்று விசாரிக்க போயிருந்தேன் சார். என்னையா விசாரிச்ச? சார் மார்ட்டின் சார் அந்த கொலை நடக்கும்போது இந்த ஊர்லேயே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா அர்ஜுன் சார்? யோ அப்போ அந்த கொலை யாரையா பண்ணியிருப்பா? என்ன சார் ஒரே குழப்பமாக இருக்குது? ஆமாம், இந்த ஏடி எங்கேயா போனா? சார் நானும் அவனோட தானே சார் விசாரிக்க போயிருந்தேன். யோ அர்ஜுன் சொன்னா கேளியா, நான் அந்த கொலையை பண்ணலையா? யோ அதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கியா, நீ தான் அந்த கொலையை பண்ண எல்லா ஆதாரமும் இருக்கு. சரி இப்போ பேசாமல் வேறு ரூட்டில் போகலாமா சார்? சரி, அப்புறம் இந்த பூஜா லக்ஷ்மண், அப்புறம் இந்த லக்ஷ்மண், அவங்க பேர்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்களாம் யாரு சார்? அவங்களுக்கு கோயின்சிடென்ட்டாக தான் சார் பேர் வந்திருக்கு. சார் இதில் வேறு அந்த ஹோட்டல் ஓனர் எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டால் அவரோட 300 வருஷம் முன்னாடி கதையெல்லாம் சொல்கிறாரு சார். மார்ட்டின் சார், நீங்கள் தான் ஏதோ மால்டீவ்ஸ்லாம் போகிறேன்னு சொன்னீங்க. ஆமாய்யா, அதுக்கு என்ன இப்போ? அந்த கொலைக்காரனும் அந்த ஊருக்கு தான் வரானாமே சார். அது யாரையா உனக்கு சொன்னா? நம்ம ஏட்டு தான் சொன்னார் சார். அவனுக்கு அந்த கொலைக்காரன் யாருன்னே தெரியாமல் எப்படி அவன் கன்ஃபார்ம் பண்ணா? இந்த பூஜா லக்ஷ்மணும் இந்த சாரையும் விசாரித்தது அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கானாமே. ஆமாம், அனலைஸ் பண்ணால் போடலாங்க அனலைஸு. அப்போ இந்த ஆள் வந்து ரெண்டுத்துக்கும் கோ இன்சிடென்ட்னு சொல்கிறான். என்ன உங்களுக்குள்ளேயே என்ன டிபார்ட்மெண்ட்டில் கொலிஷனா? யோ மாதவ், உடனே இந்த பூஜா லக்ஷ்மண் அப்புறம் அந்த லக்ஷ்மண் இந்த 2 பேரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், பாஸ்புக், கேஷ் கார்டு, இது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேன் கார்டு, போஸ்ட் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டு வாயா. சார் அமேசான் கார்டு அதையும் கொண்டு வாயா. ஓகே சார். சார் அவங்க நிஜமாவே அப்பாவும் பொண்ணுமா இருந்தாங்கன்னா நீங்கள் தானே சார் அந்த கொலையை பண்ணியிருப்பீங்க? நிச்சயமா சார். பார்க்கலாம். எஸ் சார், எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணியாச்சு. அந்த அம்மா தான் அந்த ஐயாவோட ஒரே பொண்ணு. போகலாமா மார்ட்டின் சார்? யோ அர்ஜுன் சொன்னா கேளியா, நான் பண்ணலையே அந்த கொலையை. ஆனால் ப்ரூவ் ஆகிடுதே கண்ணா. நாளைக்கே நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆமாம் சார், அது கரெக்டாக இருக்கும். எஸ் சார், கரெக்ட் சார். சரி ஓகே, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோம். யோ அட்ரஸ் வாங்கிக்கோயா. ஹலோ சார், மொட்டை மாதிரி தெரியா அவங்க வந்துட்டாங்க. சார் மார்ட்டின் சாரை பார்க்கணும். அவர் ஏன் வேறு யாராவது? மார்ட்டினை தான் பார்க்கணும். கிளம்பும் புயல்தான் கண்மூடி நினைத்தாலும் வெல்லும் கதையால் எப்போதும் தயக்கம் இல்லையே, எங்கேனும் வெற்றியின் வழியே. வா வா வீரா வீரா, வா வா சுடர் சுடரா, வா வா முடிவில் போராளியா. Murder mode on, no turning back. Murder mode on, who's next to crack?
next to crack? Who's next to crack? வாங்க சார். ஹலோ, நானும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட வரல. அப்போ இங்கேயே நம்ம வேலையை முடிச்சிடலாமா சார்? சார், நீங்கள் இந்த கொலையை பண்ணல என்ன ப்ரூஃபு? சார், நான் அந்த டைமில் இன்னொரு கேஸ் விசாரிக்க மால்டிவ்ஸ் போயிருந்தேன் சார். என்ன சார் மால்டிவ்ஸ் வச்சே ஓட்டுறீங்க? அதானே. சரி சார், அந்த மேடமுக்கும் சாருக்கும் என்ன கனெக்ட் உங்களோட? எந்த சம்மந்தமும் இல்லை அர்ஜுன். நீங்கள் தானே இந்த கொலையை பண்ணீங்க சார். ஏய், நான் தானே அந்த கொலையை பண்ணேன். என்னடா இப்போ? அடப்பாவி. யோ, அவனே சொல்லிட்டான் பாத்தியாயா? அதான் சார் எனக்கும் புரியல. இங்கே என்னதான் சார் நடக்குது? யோ, நம்மளுக்கு ஷூட்டிங் ஆர்டர் இருக்குல்லையா? இருக்கு சார், ஆனால் உங்களை சுடுறதுக்கு தான் சார் இருக்கு. யோ, என்னையா வளருங்க? இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுங்க என் மேலே கொண்டு போடுறீங்க? ஏய், இது நான் போட்ட நாடகம். நாங்கள் 4 பேர் சேர்ந்து 6 மாதமாக ஸ்கிரிப்டை ஆளுக்கு உட்காந்து போட்டு இந்த நாடகத்தை போட்டோம். ஆடா பாவி. ஆக மொத்தமாக நீ தாயா மாட்டிக்கிட்ட. யோ, கொலை பண்ண நீ தானையா? எதுக்குயா என் மேலே ஷூட்டிங் ஆர்டர்? இந்த கொலைக்கெலாம் எவையா ஷூட்டிங் ஆர்டர் கொடுப்பான்? எல்லாம் நீ மால்டிவ்ஸில் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணல, அதுக்கு தான் ஷூட்டிங் ஆர்டர். அதுவும் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி இல்லை, நிறைய லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது சார், நீங்கள் முதல்ல பண்ண 2 கொலையை விசாரிக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் 2 கொலை பண்ணோம் சார். அந்த 2 கொலையில் டெட் பாடியாக நடித்தவங்க எங்கள் ஆளுங்க தான் சார். ஃபுல்லாக செட்டப் தான். மார்டன் சார் ஊருக்கு போகிறாருன்னு சொன்னதே போய், அதில் நீங்கள் தான் மார்டன் சாரோட குடும்பத்தையே கேஸ் வெடித்து கொண்டீங்க. நான் நடுவில் ஒன்று விசாரிக்க போயிருந்தேன்ல, இதை விசாரிக்க தான். அதில் வேற இங்கே ஏட்டு உங்கள்கிட்ட ஃபோனில் திக்கி பேசினாரே, அது ஃபுல்லாக செட்டப் தான். என்ன, இந்த ஏட்டு தான் கொடுத்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் திக்கி படிச்சிட்டான். யோ, இதை தவிர நீ இந்த மால்டிவ்ஸ் போக விடாமல் தடுத்தல, அதான் எதுக்குன்னு எங்களுக்கு தெரியுமே. அது எதுக்குன்னு தெரியுமா? அது உங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் அங்கே போய் தெரிஞ்சுப்போன்னு உங்களுக்கு பயம். சார், உங்கள் நெட்வொர்க்கை முழுசாக அடிக்கணும்னா சார் எங்கள் ஏட்டு ஒரு டீமோடு அங்கே போயிருக்காரு. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஏதோ ஏட்டோ இல்லை டிரைவரோ இல்லை சார். நாங்கள்லாம் ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஐபிஎஸ். இது போராதுன்னு நீங்கள் மார்டன் சார் கிட்ட கூச்சமே இல்லாமல் கண்ணை நீட்டினீங்களே, ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிட்டீங்க. அந்த ஏட்டை எதுக்கு திருப்பி ஊருக்கு வர வச்சுருக்கோன்னு நினைக்கிறீங்க? அது வேறு எதுவும் இல்லை சார். உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸு, உங்கள் அவுட்ஸ்டாண்டிங் மணி, நீங்கள் அழிக்க போகிற கண்ட்ரிஸோட ப்ரூஃப்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸு எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் பண்ணி அழைக்கிறதுக்கு தான் சார் வர வச்சுருக்கோம். உங்களை போய் நம்பினேன் நம்பிக்கை துரோகிகளா? ஏண்டா, நம்பிக்கை துரோகம்னா என்னன்னு தெரியுமாடா? கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அவன் கூட ஜாதி மதம் நேரம் எதுவுமே பார்க்காம அவன் கூட 1 வருஷமோ 2 வருஷமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனை ஏதோ ஒரு விதத்தில் சிரிக்க வச்சு கடைசியில் அவன் நம்மளை கட்டி விட்டு அவனுக்கு புதுசாக டிஷ்னான்னு ஒரு புது ஃப்ரெண்டை வரவழைச்சு அவன் நம்மளை மதிக்காமல் வேற ஒருத்தனோட போகிறான் பாடுறான். அதுக்கு பேர் தாண்டா உண்மையான நம்பிக்கை துரோகம். சரி சார், இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆன்சப்பு. இவன் நகராதையா சுட்டுருவேன். நில்லு நில்லு, சுட்டுருவேன். நில்லு மார்ட்டின், சுட்டுருவேன். Murder mode on, no turning back. Murder mode on, who's next to crack? Murder mode on, no turning back. Murder mode on, who's next to crack? Who's next to crack? Vira, vira, va, va, suda, sudara, va, va, முடிவில்ல போராளியா.
ஹலோ மார்டேன், இதோடு அவங்க வேலை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இன்னொரு மிஷன் இருக்குது. ஓகே? கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். கண்டிப்பாக பண்ணிடலாம் டிஎஸ்பி சார். எஸ்பி மேடம்கிட்ட சொல்லிவிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். கிளம்பும் புயல்தான் கண்மூடி நினைத்தாலும் வெல்லும் கதையான் எப்போதும் தயக்கம் இல்லையே எங்கேனும் வெற்றியின் வழியே